ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நைட்டில் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வண்டி அதிகமாக கிட்ட கொண்டு போகாதீங்க. லோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் வந்து எதிர் வண்டியில் என்ன நடக்குதுன்றதை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், லெஃப்ட் அவர் திருப்ப போகிறாரு. இங்கே டேக் டைவர்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த வியூவில் வண்டி ஃபுல்லாக தெரியணும், வண்டி மறையக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக ஆகிடுச்சின்னா சைடு எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் வாங்கவே கூடாது. இடம் இருந்தால் கூட லெஃப்ட் சைடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். டிரைவர் பக்கம் ரைட் சைடு தான் நீங்கள் சைடு வாங்கணும். இது எப்போவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகினிங் ஸ்டேஜில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது எந்தவித பயமோ பதட்டமோ இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி லெஃப்டில் சைடு வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு நம்ம அதை செய்கிற இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு தப்பில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு யாராவது சைடு கேட்குறாங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஒதுங்கி அவனுக்கு ரைட்லேயே நீங்கள் சைடு விடுங்க. உங்கள் பக்கம்தான் நீங்கள் சைடு விடணுமே தவிர லெஃப்டில் போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுமதிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம டிரைவிங் பண்ணுறது நம்ம யோசிக்கிறது தான் அங்கே நடக்கணுமே தவிர அதோட இஷ்டத்துக்கு அங்கே நடக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ட்ரைலர். இந்த மாதிரி லாங் சேஸ் வண்டி நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இந்த T அப்படின்றத பார்த்தீங்கன்னா லாங் சேஸ் வண்டின்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிஸ்டன்ஸை பார்த்து நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிராஸ் பண்ண வேண்டாம். ரோடு ஃப்ரீயான பிறகு கிராஸ் பண்ணலாம். இது ரைட். இப்போ நம்ம பெரிய ரோடுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ரைட்டில் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி ஓட்டுறதை பாருங்கள். வேகமாக ஓட்டுறீங்கன்னா ரைட்டில் ஏறுங்க. மெதுவாக ஓட்டுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லெஃப்டில் போங்க. இல்லை மீடியம் ஸ்பீடில் போகிறீங்கன்னா சென்டராக போங்க. நீங்கள் ரைட்டில் இருந்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி புது ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டில் அந்த கோடுங்கள்லாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டைமில் ஓட்டும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எந்த பக்கம் வண்டி போகுதுன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ரோட்டில் புது ரோட்லலாம் ஓட்டும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகம் கம்மியாக ஓட்டுங்க. பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இந்த கண்ணாடி ஃபுல்லாக நீங்கள் அகலத்துக்கு நீங்கள் பார்வையை செலுத்தணும். கவனத்தையும் கூட நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கவனம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு சேஃப். ரொம்ப ஏன்னா பகலில் ஓட்டுறது வேறு. சின்ன ஒரு அசைவு கூட உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ணிட முடியும். நைட்டில் வந்து பகலில் ஓட்டுறதை விட அதிகமான எஃபெக்டை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வரும். ஏன்னா நிறைய பேருக்கு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பார்வை குறைபாடு அதிகமாக இருக்கிறவங்க நைட் டைமில் டிரைவிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி கும்பலாக வண்டிங்க இருக்குது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னா நீங்கள் தூரத்துலேருந்தே கவனிங்க. ஃபஸ்ட்டு யார் போகிறாங்க, நம்ம யார் பின்னாடி போனால் நமக்கு சைடு வாங்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தூரத்துலேருந்தே கெஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அவங்க கிட்ட போயிட்டு இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் அதை கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் ரீச் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், இவர் தயங்குறாரு, போகலாமா வேணாமான்னு தங்கி போகிறாரு. இந்த மாதிரி முடிவை எடுக்கவே கூடாது. ஒரே முடிவாக இருக்கணும். கிராஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேகமாக கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணி. டிரைவிங்கில் மட்டும் 2 மனசோட வண்டி ஓட்டாதீங்க எப்போவுமே. நான் டீச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ நானே வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு அதிகமாக சொல்ல முடியல. நான் மேபி வந்து ஒருத்தரை நான் டீச் பண்ணும்போது நான் கண்டிப்பாக நைட் டிரைவிங்கில் இன்னொரு முறை கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். லெஃப்டில் போகாதீங்க. இடம் இருந்தால் கூட கண்டிப்பாக போகாதீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ரைட்டில் நிற்கிறது தான் சேஃப். ரைட்டில் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால் அந்த ஃபால்ட்டு. ஏன்னா 4-வே ரோட்டில் ஓட்டும்போது வண்டி வந்து இந்த பக்கமும் வரும், ரைட் சைட்லேயும் வரும், லெஃப்ட் சைட்லேயும் வரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. நம்மளால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளால் தவிர்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரைட்டில் சைடு வாங்குறதும் ரைட்டில் நீங்கள் சைடு கொடுக்கறதுக்கும் பழக்கிக்கோங்க. ஏன்னா லெஃப்டில் நம்மளோட கவனம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், ரைட்டில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரைட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் சைடு வாங்கக்கூடாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் சைடு கேட்கலாம், தப்பு இல்லை. அது வந்து போகிற வண்டியை பொறுத்து இருக்குது. ரொம்ப கனரக வாகனம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோவாக போவோம். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடு வாங்குறதோ இல்லை தவிர்க்கிறதோ பார்த்துக்கணும். அவர் யூ டர்ன் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்டரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்பீடாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு 50லேருந்து 60க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீடில் போகலாம். இல்லை நான் கொஞ்சம் வேகமாக ஓட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரைட்டில் ஏறுங்க. இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட போகிறேன்னா லெஃப்டில் போங்க. இப்போ அவர் ரைட்டில் ஏறி வராரு. நம்ம கொஞ்சம் ரைட்டில் ஏறி சேம் நம்ம நார்மல் ரோட்டில் எப்படி சைடு வாங்குகிறோமோ அந்த மாதிரி. இப்போது பிரிட்ஜு நம்ம ஏறிட்டு இருக்கோம். பிரிட்ஜு ஏறின பிறகு, அதாவது டேப்பர் ஏறின பிறகு நீங்கள் நார்மல் ஸ்பீடுக்கு வந்துடுங்க. ஏன்னா டேப்பர் ஏறும்போது கொஞ்சம் வண்டி திணறும். இப்போ ஏறியாச்சு. ஸ்பீட்லேருந்து ஜஸ்ட் கால் எடுங்க போதும். பிரேக் அப்ளை பண்ணுறதோ இல்லை கிளச் அழுத்துறதோ எந்த வேலையும் வேண்டாம். ஏன்னா நைட் டைமில் ஹாரன் வந்து சத்தம் அவங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த டிம் டிப் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிம் டிப் பண்ணும்போது அவங்களுக்கு மிரரில் வண்டி வர்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் நல்ல டிரைவருங்க பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வண்டியை கிராஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு வண்டிக்கு சிக்னல் காமிக்கிறதுக்கோ ஹாரனில் அதிகமாக செய்ய மாட்டாங்க, லைட்டிங்கில் தான் செய்வாங்க. இது வந்து இந்த மாதிரி கனரக வாகனம் ரைட்டில் ஏறி போகிறது ரொம்ப தப்பான விஷயம். கனரக வாகனம் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்டில் தான் போகணும். ஏன்னா ஸ்லோவாக போகிற வண்டி ரைட் அதிகமாக போகக்கூடாது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், லெஃப்ட்டில் போகணும், ரைட்டில் அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வேகமாக போகிறவங்க தான் வந்து ரைட்டில் ஏறி போகணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லெஃப்ட் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா அவங்க ஒதுங்கவும் மாட்டாங்க. சில இடத்துல சில டைமில் அவங்களால நம்மளும் தப்பு பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத சுச்சுவேஷனில் வேறு வழி கிடையாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரோட்டில் இந்த கோடுங்க கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் நவுந்து போகிறீங்கன்றதை உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஆனால் சில இந்த மாதிரி கோடு இல்லாத ரோட்டில் போகும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வருதுன்றே தெரியாது. ரோடு சின்னதாக இருந்தால் அது கரெக்டாக அளவு எடுத்துடலாம். ரொம்ப அகலமாக இருக்கும்போது கன்ஃபியூஸ் வரும், பயம் வரும். ஐயோ வண்டியே ஒரு மாதிரியா போகுது, எந்த பக்கம் போகிறேன்னே தெரியலையே அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். இப்போ அவர் லெஃப்ட் என்ன போக சொல்கிறாரா இல்லை திரும்புகிறாரான்றது தெரில. ஓகே, திரும்புகிறாரு. ஏன்னா நிறைய பேர் போக சொல்கிறதுக்கு கூட இந்த லெஃப்ட் இண்டிகேஷன் போடுறாங்க. அது தப்பு. போக சொல்கிறதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகணும். நான் இந்த பக்கம் ஒதுங்குறேன், இப்போ லெஃப்டில் சைடு கொடுக்குறாங்க அப்படின்னா லெஃப்டில் கொடுக்கக்கூடாது, தப்பு. லெஃப்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் பக்கமாக இண்டிகேட்டர் போடுங்க. இல்லை நான் லெஃப்ட்டு ஒதுங்கி ரைட்டில் சைடு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் லெஃப்டில் ஒதுங்க போகிறேன் கன்ஃபார்ம். இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்துடும், ஓ அவர் லெஃப்ட் ஒதுங்க போகிறாரு அப்படின்றது. 2வது, பின்னாடி வரவங்களுக்கு பயம் இல்லாமல் அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கிடைக்கும். இதே நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு போக சொல்லும்போது நீங்கள் ரைட்டில் திரும்புறீங்களா இல்லை என்ன போக சொல்கிறீங்களான்ற அந்த 2 தாட் வந்து அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரி குழப்பமான சிக்னலில் குழப்பமான டிரைவிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இந்த மாதிரி 4-வே ரோட்டில் ஓட்டும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இது உங்களுக்கு நல்லா வரணும், நல்லா கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவை, கேப் தேவை. அதாவது முன்னாடி போகிற வண்டிக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து இடைவெளி தேவை. அந்த இடைவெளியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வேகத்தை குறைச்சி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வேகம் அழுத்துனீங்கன்னா வண்டி அங்கே சீக்கிரமாக ரீச் ஆகும். அப்படி சீக்கிரமாக ரீச் ஆச்சுன்னா நீங்கள் யோசிக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யோசனை வரணும்னா நீங்கள் வேகத்தை குறைச்சி தான் ஆகணும். அது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா மெதுவாக ஓட்டுறது தான் கஷ்டம், வேகமாக ஓட்டுறது எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்துடும். இப்போ நம்ம இது 4-வே ரோட்டில் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.